ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால் வரையில் 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7 சனியில் கடைசி சனி, பாத சனின்னு சொல்லுவாங்க, அது விலகி கிடைச்சவங்களுக்கு இப்போது 3ஆம் இடத்துக்கு போகிறார், பயிற்சி ஆகிறார். ரொம்ப நல்ல விஷயம். 7 முடிந்து விட்டது உங்களுக்கு. 3, 6, 11 பாபகங்கள் இருப்பது நல்லது. அதில் பெரும்பாலும் சனி பகவான் இருப்பது ரொம்ப விசேஷம். அவர் இருந்தாலும் 3, 6, 11 பார்த்தாலும் நல்ல விஷயம். அப்போது கண்டிப்பாக 3ஆம் இடத்துடைய சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. பயப்பட தேவையில்லை. அந்த 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை பலன்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அப்போது இருக்கிற இடத்து பலனையும் பார்க்கும் இடத்து பலனையும் தான் சொல்லப்போம். இங்கே கவனமாக கேட்டு தெரிஞ்சு நல்லபடியாக வாழணும்னு சொல்லி இந்த 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகு இதனால் வரைக்கும் இருந்த உங்களுடைய பய உணர்வு, தயக்கம், எந்த விஷயத்தாலும் தாமதமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். துணிச்சல், தைரியம், வீரியம், வெற்றி கொடுக்கக்கூடிய பராக்கிரமம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் உடல்லையும் வந்து சேரும், உங்கள் மனதலையும் வந்து சேரும். உடல் மூலமாக என்ன பண்ண முடியும்? வலிமையை காட்டலாம்.
சாதாரணமாக நடந்து போகிறவங்களுக்கும் வேகமாக நடந்து போகிறவங்க வித்தியாசம் இருக்குது. உடல் வலிமையாக இருந்தால் வேகமாக நடந்து போகலாம். அதே மாதிரி மன வலிமை இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, துணிஞ்சு இறங்கிடுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும். ஒரு சாலையை கடக்க போகிறாங்கன்னா வண்டி வந்துட்டுருக்கும். பய உணர்வு உள்ளவங்க, எல்லக்கத்தாலும் பயப்படுறவங்களாம் யோசிச்சுக்கினே இருப்பாங்க, சாலையை கடக்க மாட்டாங்க. 2 பக்கம் பார்த்து வண்டியே வராமல் இருந்தால் தான் போவாங்க. ஆனால் துணிச்சல், தைரியம், இது மாதிரி மன வலிமை உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ் பண்ணுவாங்க. அது அங்கே வருது, நம்ம கிராஸ் பண்ணிடலாம், உடனே பண்ணுவாங்க. அதான் அனுக்கூட நன்மை, அதுதான் நல்லதும் கூட. நிறைய விபத்துகள் எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது, அது ரோடாக இருக்கட்டலாம், ரயில் வரக்கூடிய தண்டவாளங்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். முதல்ல கிராஸ் பண்ணுறது தவறு தான். இருந்தாலும் கிராஸ் பண்ணும்போது சட்டுன்னு கிராஸ் பண்ணிடணும். தயங்கினா தான் பிரச்சனை வரும். நம்ம சில பேர் நிறைய இடத்துல தயங்கி தான் அந்த மாதிரி விபத்து ஏற்படுது. அது இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் ஆண்டு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் பார்த்து சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி தான் உங்களுடைய பயணம் இருக்கணும். உங்களுடைய குணங்கள், உங்கள் குணநலங்கள், உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பார். அடிக்கடி பயணங்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். சகோதர சகோதரிகள் மூலிமா நன்மை செய்வார். அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே காரிய சாதனை பண்ணி முடிப்பீங்க. இதனால் வரைக்கும் நிறைய விஷயங்களில் தள்ளி போட்டுன்னு இருப்பீங்க, அதெல்லாமே இப்போ எடுத்து முடிச்சு கொடுப்பீங்க. உங்கள் விஷயம் மட்டும் இல்லை, அடுத்தவங்க விஷயத்தையும் எடுத்து முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுதான் பெரிய விஷயம். அவங்கவுங்க விஷயத்தை முடிக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில். அடுத்தவங்க விஷயத்தை எடுத்து முடிச்சு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எல்லாமே இப்போ மகராசிக்காரங்க செய்ய போகிறீங்க. அப்பேற்பட்ட துணிச்சல், தைரியம் வந்துட போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நன்மை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பயணமாக போகிறீங்க, இந்த விஷயம் முடியும்னு கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுனா எல்லாருக்குமே தேவையானது, அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக அந்த சனிபகவானுடைய பார்வை பலன் பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால மக்களால் ஆதரவு கிடைக்கும். மக்கள் மூலிமா செய்யக்கூடிய உதவிகள், அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைக்கும். அனுகூலங்கள், அரசாங்கத்துடைய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நினச்ச வழியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் நினச்சா நடக்காமல் இருக்கும், இப்போ நடக்கும். அதிக பயணங்கள் ஏற்படுவீங்க. வெளிவட்டார பழக்கவழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும். நட்புகள் பெருகிக்கிட்டே இருக்கும். சில பேர் திடீர்னு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. அது மாதிரிலாம் இப்போ ஏற்படும் உங்களுக்கு. நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் கூட குறைவாக இருந்திருக்கும், அவங்களாம் போய் இப்போது க்ளோஸ் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எல்லாமே வந்துடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. வரவழைக்கப்படுவார்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நினச்ச விஷயம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றமான காலமாக தான் இந்த காலம் இருக்கும் உங்களுக்கு. பெரும் இது வரைக்கும் விட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ உங்களுக்கு விலகிடும். நன்மை மட்டும்தான் நடக்கும். எப்பவுமே சந்தோஷமான மனநிலை தான் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற மனசில் தோணும். அது உடனே செயல்படுத்துவீங்க. அதில் வெற்றியும் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு வந்து சேரும். இதனால் வரைக்கும் இல்லாமல் வந்திருக்கும். பிளான் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். நல்லா வாழணும்னா என்ன, ஒரு பிளான் பண்ணிங்கனாலே அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். இந்த வழியில் போகலாம், இப்படி செய்யலாம், இதுக்கு முயற்சிக்கலாம், இதுக்கு முயற்சிக்கக்கூடாது, இவங்கள போய் பார்க்கலாம், இவங்கள போய் பார்க்கக்கூடாது, இப்படி தான் பகுத்தாய்ந்து பார்ப்பீர்கள். பகுத்தாய்ந்தனா அதை பகுத்தறிவு. நம்மளுக்கு மனுஷனுக்கு 6 அறிவு சொல்கிறோம் இல்லையா, 6 அறிவுன்னா என்ன, பகுத்தறிவு. அதை தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இந்த காலகட்டத்தில். அதை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் நடக்கும். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தங்கள் எல்லாமே செய்யக்கூடிய விட்டு போனவங்க எல்லாமே செஞ்சுருவீங்க. எல்லாமே இப்போ காலகட்டத்தில் நடக்கும். அது இல்லாமல் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். பயணமும் உண்டு, போயிட்டு வருவீங்க. அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். பெரும்பாலும் உத்தியோகம் மூலிமாவும் தொழில் மூலிமாவும் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே நடக்கும்.
தொழில் முயற்சி வெற்றி, தொழிலில் லாபம் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்க போகுது இந்த சனி பயிற்சியால். அது இல்லாமல் அந்நிய இனத்தவர் மூலிமா நல்ல நல்ல விஷயம் நடக்கும். அந்நிய இனத்தவர்னாலே வெளிநாட்டு தொடர்புள்ளவங்க, வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்நிய இனத்தவர்கள் அந்நிய பாஷை மொழி பேசுகிறாங்க இல்லையா, அவங்களும் அந்நிய இனத்தவர் தான். வேற்று மதத்தவர் இருக்காங்களே அவங்களும் அந்நிய இனத்தவர் தான். அப்படி தான் சொல்லப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதி ஒரே ஜாதியாக இருந்தால் நம்ம ஜாதிக்காரங்க, ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்க நம்ம ஊராக இருந்தால் நம்ம ஊருக்காரங்க இப்படி தானே சொல்கிறோம். இதுதானே மனித இயல்பு. அதே மாதிரி தான் அப்போது வேறு ஊருக்காரங்க, வேறு மதத்துக்காரங்க, வேறு மொழி பேசுகிறவங்க அவங்களாம் வேற்று மதத்தவர் தானே, வேற்று இனத்தவர் தானே. அவங்க மூலிமா நல்லது நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதான் பயன்படுத்திக்கணும். அது மாதிரி அதுவே வரும், வரலாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நமக்கு சொல்லியிருக்க ராசிக்கு அப்போ நம்ம போய் முயற்சி பண்ணலாம். அவங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடச்சிரும். அதுக்குள்ள நேரம் தான் இப்போ இருக்குது. அதனால் பண்ணிக்கலாம். நிறைய பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும், நஷ்டங்கள் குறைஞ்சிரும். கணவன் மனைவிகளுக்குள்ளே தாம்பத்தியம் கொஞ்சம் சிறு சிறு சலப்புகள் ஏற்பட்டு அதுக்கு சரியாயிடும். எப்பவுமே ஒரு சண்டை வந்தால் தான் அது சமாளிக்க முடியும். நல்லாயிருக்கும். பெரும்பாலும் காலையில் அந்த காலத்தில் அப்படி தான், காலையில் சண்டை போட்டு போவாங்க. அப்போ பெரும்பாலும் ஆண்கள் தான் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க, கணவன்கள் சண்டை போட்டு போவாங்க. மாலையில் இரவு நேரத்தில் வந்து சரியாயிடுவாங்க, பேசி சமாதானம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மனைவி அந்த கணவனை மாற்றிடுவாள். நிறைய நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரியவங்க சொன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே உண்டு. மனைவிக்கு பிடித்தமான வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, சரியாயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்படி தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ நல்லா ஆகிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் சங்கங்கள் போயிட்டு வரலாம். திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, இது மாதிரிலாம் நிறைய வெளி மாநிலங்களுமே சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு வரலாம். எதுவுமே முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற சனீஸ்வர ஸ்தலங்கள், சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் எல் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம். மாற்றுத்திறனாலும் தானம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் மகராசிக்காரங்க சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக தானம் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உடல் உழைப்பாக நம்பி இருக்கிறவங்க, சொற்ப வருமானம் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நிறைய கடல் கடந்த பயணம்லாம் உங்களுக்கு நிறைய வந்து சேரும். நீர் போக்குவரத்து அது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நிறைய பேர் மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலிமா பழக்க வழக்கம், அது மூலிமா நல்லா நடக்கும். ரயில் சிநேகம் அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா. இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தோம், நடுவை பார்த்தோம், வண்டியில் வந்தார், பேசியிருந்தோம். இப்போலாம் நிறைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, உடனே தொடர்பில் இருக்காங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருந்து செயல்படணும். பழகின பிறகு அவங்க நல்லவங்களை கட்டணும்னு தெரியும். அதனால் எடுத்த உடனே அவங்ககிட்ட உதவி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளும் உதவி பண்ணக்கூடாது. பொறுமையாக இருந்து அவங்களோட கொஞ்ச நாள் பழகி தான் அப்புறமா தான் செய்யணும். இதெல்லாம் சொல்கிறது தான் குருமாருடைய வேலை. அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அடுத்த மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது இது அப்படின்னு சொல்லி சனி பகவானால் கெடுப்பன் கொஞ்சம் நல்பலன் தான் ஏற்படுது. நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் சனிக்கு உண்டான பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சிவபெருமான் தியானலிங்கே சொல்லுவாங்க, தியானத்தில் இருக்கிற சிவன், அவரை வணங்கி வழிபடலாம். தியானத்தில் இருக்கிறது நரசிம்மர் இருப்பார், அவர் வழிபடலாம். தியானத்தில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்காங்களோ அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடுகளை வழிபட்டு வந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வுக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.